இங்கே ஒளி அமைப்பு வீரமணி ஆடியோ ஸ்டார் ஒருமையில அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி இல்லை வணக்கம் போல. ஆமாம், நான் சும்மாவே மற்ற நாளில் 10 வழி பிடிச்சி ஆடுவேன். மைக்கு நல்லா இருந்தால் உள்ளே போக மனசு வருமா? நானும் கதைக்கு ஓட்டணுமா இல்லையா? அட சக்கமட்டி எல்லை வெட்டி தம்பி எல்லை வெட்டு சமத்தமாக போடி வரும். பரவாயில்லையா, நம்மளால கரெக்டா வந்துருக்காரியா? நண்பர் யாரு பேர் என்னன்னு தெரியா? பாப்பா நம்பரே ஓய் எந்த வார்டுக்கு? நான் வார்டு நம்பரா? நம்பரே நம்பர் வாப்பா நம்பர் வா. நாங்களாம் நம்பர்கள். நம்பரை கேட்காத. ஓய் நம்பர் கடைக்கு நம்பர் ஆமா 62. அதில் நம்பரை மாத்திட்டாங்க. அப்போ நம்பர் பூராமே இப்போ 9 ஃபோன் நம்பரு அது இல்லையா? சரி இருக்கட்டும். ஆமாம், என் நண்பன் வெள்ளச்சாமியா பார்த்தியலா? அந்த பக்கமா அவரு வெள்ளச்சாமியா? ஓசனாக்க வந்தீங்கய்யா? இன்ன வரைக்கும் நீங்க தான் பாடினீங்களா? ஆமாண்ணே, ஆம்பளையா? நன்றி வணக்கம். அதனால நண்பனை பார்க்கணும் அப்படின்னா இன்னொருத்தர் இருக்கா 2ஆம் நம்பர். நான் 1ஆம் நம்பரு 2ஆம் நம்பர். அந்த சாக்கு இல்லை, நாங்களாம் நண்பர்கள், வெள்ளச்சாமியோட தோழர்கள். ஆமா, அப்படி இருக்கிறதுனால நண்பனை பார்க்கணும். அடே நண்பா, வெள்ளச்சாமி. ஆமா என்று. ஆமா, வெள்ளச்சாமி. அடடா அது தாரன்று. ஆச்சரன்று. போடியா முட்டாடியா மொத. எடாடா ஆளு அடிக்கறியா? ஏய் வட்டாடியா நண்பரே. வாயில நண்பா நம்பர் 1. அடடே, அப்புறம் நெல்ல இருக்கிறியா? ஏன் இழிச்ச மாதிரிக்க இருக்கிற? எது இழிச்ச மாதிரி இருக்கிற? எது? அதான் பாரு நண்பா. சவுச்சியா? எது சவுக்கியமா? சவு வீக்கந்தேன். சவு சவிக்கந்தேங்கிற என்ன கேட்டேன்? சவுச்சியான்னு தான் கேட்டேன். நிஜமுன்னா போட்டு அடிக்கிறாங்க. எதை போட்டு அடிக்கிற? மூத்திரம் வந்துடும். அடிக்கிறதுல பெரிய ஆளியா? அதே நண்பா 1 அந்த இப்படி வாரும். இனி ஏன்டா கும்பிட்ட? இல்ல குஞ்சு வரிச்ச முட்டை. அட ஏன்டா கூப்பிட்ட? நம்ம நண்பனை பார்க்கணுமா இல்லையா? ஆமா இல்ல. ஆற ஆமா இல்ல. ஆமா இல்ல. ஆமா இல்ல. ஆமா இல்ல. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா இல்ல. ஆமா இல்ல. ஆமா இல்ல. ஏன் அழுகுற? சூப்பர்டா, கிளம்பிட்டாங்க இல்ல? உன்னையாச்சும் ஒரு காமெடி பண்ணல. நான் கூத்துல கோமாலியா? கூத்துல கோமாலியான்னு கேட்டேன். சரி நண்பா, எனக்கு ஒரு காதல் கவிதை சொல்லேன். காதல் எத்தனையோ வகை இருக்குதுல்ல. இந்த நாடகமே வந்து ஒரு காதல் காவியம். இந்த நாடகம் அது ஒரு 2 காதல் சொல்லேன். அது இப்போ வராது. ஏன் அந்த அவர் குறுக்க வந்துட்டாரு. அதனால ஏனே குறுக்க வந்த? அந்த காதலை சொல்லட்டுமே, நல்லா சொல்லுவாரு. நான் சொல்றேன், காதல் என்பது காக்கா பிய போல எப்ப யார் தலையில விழுந்தே தெரியாது. நன்றி வணக்கம். ஏண்டா ஆமா, எதுக்குடா கை கொடுத்த நீ? அப்ப அந்த வேலைக்கு அந்த ஆள் என்ன போட்டாப்ல இல்ல? நண்பா நம்மளை கூப்பிட்டுருக்கான். ஆமா, இத்தனை நாளும் கூப்பிடாதவன் எந்தெந்த காட்டுல கறவு காட்டுல கல்லு சேரத்தை களைஞ்சு குடிச்சிட்டு போதலை கிடந்தானோ இன்னைக்கு தெளிவா இருக்கேன். நம்மளை கூப்பிட்டுருக்கான். அவனை பார்க்கணும். அவனோட பேசவே விடாதா? அவன் வந்தா பேசக்கூடாதா? ஏன் எங்க போன நம்மள கூப்பிட்டானா? ஆமா இல்ல. சரி சரி சரி.
ஏ முடிஞ்சா அவளை அடிச்சு பாருயா. முடிஞ்சா என் நண்பனை அடிச்சு பாரு பார்க்கலாம். அப்படியா? ஆமா. நிஜமாவா? ஆமா அடிச்சு பாரு. ஏய் ஓய் சொல்ற உண்மையா? ஆமா. யாராச்சும் நம்மள அடியில பிடிக்க முடியுமா? கடையில அடியில பிடிக்க முடியுமாங்கிற நம்மள எப்பேர் பட்டால் அவரை அடிச்சுனா ஊடே எரியும் பாத்துக்க. அடிப்பானே அவ்வளவு ஊடு ஏறிமா? ஆமா. புடிச்சு அப்பா அடிப்பானே. நீ என்ன அப்படி பெரிய ஆளா? என்னது? ஏன்டா எனக்கு தாண்டா கடுப்பாயிரம் பாத்துக்க. தரவங்கள ஒட்ட கேட்டது இல்ல. சாட்டி வைக்கிற போடு நீ. சரி. அப்புறம் இப்ப எத்திக்கு இல்ல. கை படிப்புல அடிச்சு அப்ப எல்லாரும் இல்ல ஒரு ஆள் சரி. அவன் வந்தா பேசக்கூடாது. அப்ப பேசுனா உன்னை நான் தொழுப்பு அடிச்சு போடுவேன். இல்ல இல்ல நான் பேச சரி கூப்பிட அவனை. நீ கூப்பிடு பாப்போம். அடே வெள்ளே நல்ல சத்தமா. அண்ணே உனக்கு கேட்டுச்சா? இப்படி சத்தமா கூப்பிடாத. அப்புறம் முல்ல கூப்பிடு. நீ கூப்பிடு கூப்பிடு. நீ கூப்பிடு நீ கூப்பிடு. எங்க வர சொல்ற? சத்தமா கூப்பிட வரட்டேன். அவனுக்கு என்ன வெள்ளையாவா இருக்குது? அது இப்ப மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்ப வராது வராது. சரி 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 சத்தமா கூப்பிட வரட்டும். அடே வெள்ளே இங்க வா. வெளில பெயிண்ட் அடிக்கிறாப்லையா? பெயிண்ட் அடிக்கிறாப்லையா? இல்ல சீசன் முடிஞ்சோர் அதுதான் கிளம்பலாம்னு வந்துட்டான். அது நம்ம குளத்தொழில சொல்லாத. வெள்ளை கூப்பிடு கூப்பிடு. டே வெள்ளே என்ன ஆஸ்பத்திரிக்கு போனேன் வெள்ளை வந்துச்சுன்னா வெள்ளை ஆஸ்பத்திரி போயிட்டு வா. ஏமா நண்பா என்னடா முத்துராசு சொல்லுடா. டேய் எப்படா பொம்பளையா மாறினேன்? உங்க கம்பெனிக்கு வந்தது உள்ள இருக்க வரைக்கும் ஆம்பளையா இருந்தியே. டேய் நண்பா காலக்கார மண்டை போகுது தள்ளி போச்சு. நண்பா யாருமே வரல. டேய் பேசுறாடா குறா சப்புனு குறா. என்ன கேக்குறேன்? என்ன யார் வந்தது? என்னடா கேக்குறேன்? தேவிங்க நெசம்னா தட்ட போட்டு அடிக்கிறாங்க. சாவ எடுத்துறான் இன்னைக்கு. நீனு பப்பு போட்டியா இன்னைக்கு? டேய் 2500 ஆசை போட்டு நீ பாடியாயிரம் பார்த்து ஒழுங்கா ஓடிடு போய் பேக் எடுத்துக்கிட்டு. ஏய் என்னடா சரக்கு வாடை வருது? எங்கடா போய் குடிச்சிட்டு வந்த? அந்த வாடகை எனக்கு ஆகாதுடா. ஏய் சும்மா சொல்லாத. அப்புறம் நான் கள்ளச்சாராயம் குடிச்சுன்னு இப்போ போய் குடிச்சிட்டு தானே வந்திருக்கிறேன். கதைக்கு தாண்டா குடியாரப்பே. சரி உங்களை பார்த்து 3 நாள் ஆச்சு. எங்க டேய் அண்ணே சரி ஆச்சு 3 மாசம் ஆச்சுண்ணே. 3 மாசம் ஆச்சு. யார போச்சு ஆச்சு? நான் பார்த்து 1 வருஷம் ஆச்சு. ஏய் நான் ஆச்சு 3 வாரம் ஆச்சு. உங்களை பார்த்து நான் 3 நாள் ஆச்சுன்னு சொன்னேன். எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள்ல? 3 நாள் ஆச்சு. டேய் டேய் ஏ வெள்ள 3 நாளா சாச்சு வச்சு ஆச்சு. மச பூச்சி பணிங்கிற தெம்பு இருக்கு உனக்கு. வீடியோ உடம்பு இருக்குல்ல. என்ன சொன்ன? என்ன சொன்ன? டேய் இருக்கடா. அட வாய் வக்கால ஓடிய காய். அண்ணே நட்டமானே எப்பட குளிச்சிட்டு வருது? சரி. டேய் என்னடா உள்ள என்னமோ ஓடுது? ஏய் கீழே உருண்டு ஓடுதுடா. என்னன்னு பாரு. டேய் வா நண்பா. தாண்டா மதுரையில போய் வள்ளி திருமணமா அடிக்கிட்டு இருந்து. ஆனா வேண்டா நாங்கெல்லாம் இங்க பப்புன்னு இல்லாம அழகிற நீ போய் மேல் விழிக்காம ஐயோ அங்க போய் அட கொக்கா மண்டை. அக்கா மண்டை குளத்துல கிடக்குது கெண்ட. என்னடா பண்ற? நல்லா இருக்கிற விடிய விடிய செய்வோமா? என்னது? அண்ணே வானவில்ல நீங்க 2 பேரும். டேய் எந்த மெடிக்கல்ல மாத்துறாங்க? விடிய விடிய செய்யறது எதுக்கு? நம்ம இப்பதானே சொன்ன விடிய விடிய செய்வோமா? அது என்ன மாத்திரை? அங்க என்னமோ சொல்றாப்ல கேளு. என்னன்னு அது கூட சொன்னியா? ஓ கம்பெனிடா. நம்ம வாத்தியாரு ஏய் மொத்தம் 4000 ரூபாய் அந்த மாத்திரை மட்டும் 24 மாத்திரை இருக்கு. 4000 ரூபாய் ஆன்லைன்ல. அது என்ன மாத்திரை? அதான் அந்த மாத்திரை தான். எந்த மாத்திரை? அதான் அந்த மாத்திரை. போறாங்கட்டு உனக்கு சொல்ல தெரியல. ஒண்ணு ஓட்ட கிண்ணு நிக்கும். அது என்ன மாத்திரை? அந்த மாத்திரை தானே? ஆமா தெரியும். தெரியாது. உடம்பு குறைஞ்சிருக்குமே தான் நினைச்சேன். சரி அது ஒரு காலம்னே. அது ஒரு காலம். ஆமா அப்புறம் சொல்றியா? காடுகார முத்து என்னடா சிரிக்கிற? அழுகுறானே சிரிக்கிறான். சிரிச்சாலும் பொல்லாப்பு. டேய் ஓய் யான்டா ஏற்கனவே முட்டிக்கிட்டு நிக்குது அடிச்சிருவேன். என்னடா ஓங்கி ஓங்கி சத்தம் போட்டியானாக்கா மூத்திரத்தை அடிச்சிருவேன். கடுப்புண்டாயிரம் பாத்துக்க. அடிக்கிற? சரி பேசிக்க வா.
ஜனகணமன. உன்னை நான் பள்ளிக்கூடத்தில் பேர் நடத்த கூட்டிட்டு வந்தீங்க. எதுக்குடா கூப்பிட்ட? என்ன விஷயம்? இது அதை கேட்குறியா? யாரா அழகாம்பு விஷம். ரேட்டு கூட அந்த விஷமில் இப்போ கிடைக்கிறது. ஓய் டேய், அட மொட்டு பாம்புடா. நண்பா முத்துராசு, என்ன விஷயம்? அது என்ன ஒரு விஷயம்டா? அதான் என்ன விஷயம்டா? நானே கேட்குறேன் வந்துட்டு. அப்புறம் எதுக்கு தாண்டா நாடகத்துக்கு வந்தியா? நான் தெரியாதனமா வந்துட்டான்டா அவங்க கூட. ஓய் வாடா. எதுக்கு கூப்பிட்ட? ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம், உட்கார் பேசுவோம். அண்ணா நானும் வரேனே. யாரடா உட்கார சொல்ற? ஏய் ஏய் ஐயோ அடேய் யாரை உட்கார சொல்ற? சரி நீ சும்மா தான் அடிப்பாங்க, நான் நினைச்சு நிஜம்னு அடிக்கிறாங்க. ஐயோ கொண்டு போனா இங்கே ஒரு வருஷத்துக்கு உன்னை பார்க்குறான் இல்லை. அவருக்கு 2 வேணுமா? சரி இங்கிட்டு வா. நண்பா நம்பர்னே பேசிக்குவோம். ஆமா ஆமா. டேய், மாடு ஒரு முண்டாட்டியை கூட்டிட்டு போறேன் பின்னாடி. ஏன்டா ஏஜென்ட்டுக்கு பூரா அப்படி வழுக்குனே இருக்குது? இல்ல அது வந்து எது போட்டாலும் அப்படியே தான். உங்களை சிரமப்பட்டு கொண்டு வரமில்ல, அதுல முடி பூரா கொட்டி போச்சு. இது பூரா பண சுட்டையா? உங்களை கொண்டு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். அதெல்லாம் கிடையாது. இன்ன வரைக்கும் எங்கன்னு உட்காந்து தாளம் போட்டேன். எங்கன்னு உட்காந்து தாளம் போட்டேன். பின்னாடி இந்த லைட்டு போக்கஸில் உட்காராதுன்னு சொன்னா இல்லையா? ஆமா, அதே பூரா கொட்டி போச்சு. இந்த வெளிச்சத்துக்கு கொட்டுமோ? உனக்கப்ப கொட்டும். என் அம்மன் கொட்டவே கொட்டாது. நான் தான் உள்ள உட்காந்துருக்கேன்ல. கோவையில் இந்த டோப்பா மடி எனக்கு கொடுத்துட்டு போ. டேய், அப்புறம் பேசுங்கடா உங்க கதைக்குள்ள வாங்கடா. எதுக்குடா நீ கூப்பிட்டீங்க? எதுக்கு இது? ஓய் எங்க ஒன்னாலும் கூட்டி போவல. ஆமா. ஏன்டா இந்த 3 நாளா கூட்டி போல? டேய், 3 நாள் உங்க கூட தானடா இருந்தேன். அண்ணே வண்டியை ஓட்டிட்டு போற அண்ணே, அப்படியே லெஃப்ட்டில் உள்ள விடுனே. அது மேடம் இங்கிட்டு இருக்கா? சரி சரி 3 நாளா உங்க கூட தானே இருந்தேன். போயிட்டு வானே, உனக்கு சுகப்பிரசம் வந்தேன். பேசாமறா. ஒண்ணு கடிக்க போறாங்கப்பா, அதுக்கு தான் சொல்றேன். அன்பா முத்ராசு, ஆமா 3 நாளா உங்க கூட தானே இருந்தேன். ஆமா. சரி, அட்வான்ஸ் வாங்கினீங்களாமே, காசு இங்க. காசு என்ன கருவக்காட்டு தூர்ல? ஏய், என்னடா சொல்ற? கருவக்காட்டு தூர்ல உட்காந்து சாராயம் குடிக்கும் போது பக்கத்துல பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல வில்லச்சாமியோட ஒயிலாட்டத்துக்கு அவன் அவனோட நண்பன் முத்துராசு அட்வான்ஸ் வாங்கி இருக்கிறானாமா. ஆமா ஆமா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. காதுல விழுந்துச்சு. சரி, எவ்வளவு வாங்கினீங்க? 1110 சுத்தப்பத்து. யாரு சுத்தரா? இல்ல 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 1110. 1110 ரூபா வாங்கினில்ல? காசு இங்க இங்க இருக்கா? இங்க இருக்கா? இல்ல இங்கெல்லாம் தெரியாது, கொஞ்சம் கீழே. ஏய் டவுசர் ஜம்புக்குள்ள வச்சிருக்கடா. ஏய் இருடா, எடுத்து தாங்கடா. நொட்டு அடிச்சிட்டு இருக்கற. ஆல்ரெடி செத்து போச்சுடா அந்த இடம். செத்து போன இடத்துல எத்தனை நேரம் அடிப்பியா நீங்க? நீ வேற பஞ்சாமற, உனக்கு ஒரு உங்களுக்கு சாமானுக்கு ஒரு இல்லையா? இல்லையா? ஆமா. நன்றி. ஏய், 1110 ரூபா வாங்கினேன். ஆமா. செலவு பண்ண போக இப்ப எவ்வளவு வச்சிருக்கிறேன்? இல்ல சத்தியமா யாருமே இல்ல. டேய், செலவு பண்ண போக இப்ப எவ்வளவு வச்சிருக்கிறான்னு தானே கேட்கிறேன். இல்ல சத்தியமா ஒரு ஆள் கூட இல்ல. டேய், ஒரு ஆள் கூட இல்ல. ஆமா 30 வருஷத்துல ஒரு ஆள் கூட இல்ல. ஒரு ஆள் கூட இல்ல. சத்தியமா சத்தியமா ஒரு ஆள் கூட இல்ல. இல்ல சத்தியமா யாருமே இப்ப மிஸ்டு கால் கூட பீத்த. டேய், நீ ஊர்ல வச்சிருக்க பொம்பளைய கேட்கலடா பீத்த பையல. செலவு பண்ண போக மிச்சம் எவ்வளவு காசு வச்சிருக்கான்னு கேட்டேன். காசா? ஆமா. மேம்பாட்டுக்குள்ள மொட்டை மொட்டையா காட்ட எனக்கு என்னடா தெரியும்? மொட்டை முண்டை அப்படிதான் கேட்பேன் அவன். ஆமா, உனக்கு தெரியாதா? அவனை போய் மொட்டை முண்டை சொல்லுவாரு. நான் சொல்லுவேனே, அவன் இல்லை நான் சொல்லுவேன். உனக்கு தைரியம் இருக்குதா? நன்றி வணக்கம். ஏன்னா அடி வாங்கி சாக. அதனால சொல்லுவேன். அப்படி வந்தானே சொல்ல சொன்னேன். நான் பாட்டு அம்மையா இவன் தான் சொல்ல சொன்னேன். அப்படி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த காசு ஓட வேணாம். என்ன வாயில விட வர? ஆமா, எவ்வளவு சம்பளம் வாங்குற? காலில் கொடுப்பேன். தாளக்காரே பழப்பழமா? அது என்னன்னு தெரியல. ஒரு சீப்பு இருக்கு எல்லாத்துக்கும் சரியா மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் கூட தின்னு இருக்காங்க பாரு. பழம் பழுக்காம கூட கற்பூரம் ஒழிக்கிறாங்க பாரு. எவ்வளவு சம்பளம் வாங்குறியான்னு கேட்குறேன். அதான் 5000 ரூபா வாங்குறான். 5000 ரூபா. 4500 ரூபாய்க்கு இப்போ அடிச்சுட்டேன்.
500 தான் இருக்குது. 500 தான் அதை வச்சு இருக்கு. பஸ்ஸுக்கு சரிங்க, வா. போயிரு. நான் வாங்குற சம்பளத்தை நீ வச்சுக்க. சரி சரி. உன்ட்ட ஒன்று நான் கேட்குறேன். நாக்கு புடிங்கிட்டு சாகுற மாதிரி. உன்ட்ட கேட்குறேன். இங்கேருந்து பார்த்தா சரியா நத்தம் கிட்டமா நத்தம் பக்கமா இல்லை இந்த வானம் பக்கமா? ஏன் எதிரா பக்கம்? டேய் ஓய். கேட்குறேன். இங்கேருந்து பார்த்தா நத்தம் பக்கமா இல்லை இந்த இருக்க வானம் பக்கமா? நத்தம் தான் பக்கம். எங்கே நத்தத்தை காட்டு. அங்கிட்டு அரை மணி நேரத்துல போயிடுவேன். நத்தத்தை நீ காட்டு, நான் வானத்தை காட்டுறேன். இங்க வா. நத்தம் எங்கடா காட்டுறா. என்ன மசிருக்கு ஏற்கனவே நத்தம் வந்து இங்க புண்ணுல மருந்து ஓட்டு வந்திருக்கிறேன். டேய் உன்கிட்ட என்ன கேட்டேன்? என்ன கேட்ட? இங்க இருந்து பார்த்தா மேல இருக்க வானம் பக்கமா இல்ல நத்தம் பக்கமான்னு கேட்டேன். என்ன சொன்ன? நத்தம் பக்கம்னு சொன்ன. இல்ல அரை மணி நேரத்துல போயிடலாம்ல. நான் உன்னை கூட்டி கொண்டு போய் வானத்தை காட்டுறேன் பக்கத்துல. இங்க வா. காட்டிட்டேனா? நீ நத்தத்தை காட்டு. போடா இருட்டா தெரியுது. டேய் இப்ப நீ நத்தத்தை காட்டு. நத்தத்தை காட்டுறா. காலையில போகும்போது காமிக்கிறேன். அப்படியே பைபாஸ்லயே போகக்கூடாது. இப்படியே நத்த வழியா வந்துரு. சரி காமிக்கிறேன். சரி அன்பா, வாங்கின காசு யார் யார் எவ்வளோ செலவு பண்ணீங்க? நான் சும்மா ஒரு 145 ரூபா தான் செலவு பண்ணேன். எங்கே போனீங்க? அந்த இதுக்குள்ள. எதுக்குள்ள? அதனோட அந்த பெட்டி கடையில் ஓட இருக்குல்ல. பெட்டி கடையா? எந்த பெட்டி கடை? பிளாக்ல வைக்கிறாங்கல்ல. பிளாக்லையா? 200 இல்லை நான் வந்து ஒரு 55 ரூபா கடை வச்சுட்டு வந்திருக்கிறேன். எங்கே? 145 ரூபா தான் இருக்குன்னு போய் சொல்லி வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டேன். சரி அந்த பீத்த பையில என்னடா குடிச்ச? இல்லை இல்லைப்பா, நீ வேற கலந்து குடிச்சிருக்கிறேன். டேய் ஓய், நீ குடிச்சதை நான் கேட்கல. குடிச்சது மறுபடியுமா வரும்? வாங்கிதான் வரும். இவன் குடிச்சதை கேட்குறான். அட பீத்த பையில. காலையில 6 மணிக்கு வரும். அது உப்பரைச்சு கிடக்கும். சரி நண்பா, சரி வாங்கின காசுலாம் செலவு பண்ணிட்டீங்க. ஆமாம், ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நான் மட்டும் தான் செலவு பண்ணி நினைக்காத. இன்னொருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட இருக்கு. கூப்பிடு. டேய் அவன் யாரு தெரியுமா? எங்க சித்தப்பை மையன். சித்தப்பை மையன் பேரு? அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இருக்கிறான். அக்கா தங்கச்சிய. நீ தான் சித்தப்பை மையனா? நானே சித்தப்பை. நீ போட உட்காந்து. நான் வரேன். ஏன் தம்பி, உன் பேர் என்ன வருப்பா? என்னடா ராஜாவட்டோட உனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு? ஏய் என்னடா ஒரு சைஸா டவுசரை தூக்குற? இங்க வா இங்க வா. மைக்கில் சொல்லு. உன் பேர் என்ன? சொல்றா. ஏய் சொல்றா. அவன் பேர் எனக்கு தெரிஞ்சு வச்சு. அவன் சொல்றது ஏன் வைக்கப்படுற? அப்படி திறந்து கேட்டீங்கன்னா குஞ்சு பண்ணி அப்படிங்கிறியா? டேய் போய் உட்கார்ற போடா. அவன் வாய் திறக்க மாட்டேன். என்னடா ஏன்னா கலர் கலராக மின்றாங்களே அப்படின்னு நான் நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நண்பா காலதாமத காரியத்தை கேடு. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ஆட்டத்துக்கு போகணும். அவனுக்கிட்ட கேளு. என்ன மட்டும் புடிச்சு ஓட்ட அடிக்கிறேன். ஆட்டத்துக்கு போகணும். வான காசெல்லாம் செலவு பண்ணிட்டீங்க. மிச்ச காசு அந்த ஊர்ல இருக்குதுல்ல, ஆமா, அது ஆட்டம் ஆடி ஆமா வாங்கிட்டு போயிருவோம். ஆட்டத்துக்கு போகணும்னா முதல்ல வரிசையா நின்று நிக்கணும். பிள்ளையார் சொல்லி போடணும். ஆமா. இப்படி நிப்போம். டேய் அட என்னடா நான் தெக்கி வரைக்கும் சொல்றதுக்குள்ள முந்திரியே. டேய் அட பீத்த பல்ல. டேய் நில்லுங்கடா உட்கார்லியல. பாயே குடுக்கல. சைஸா அப்படியா? உங்க தாளகரதா குடிக்கிறாரு பின்னாடி. எங்க உடிக்கிறான் பாரு. இந்த பக்கம் வா. டேய் டேய் ஏற்கனவே மேல கீழே பொத்துக்கிட்டு போற மாதிரி இருக்குடா. இவன் கம்பெனி வேற கம்பெனி எவ்வளோ இருக்கு? நண்பா முத்துராசு, டேய் ஆட்டத்துக்கு போகணும். பிள்ளையார் சொல்லி போடணும். நான் போடட்டுமா? பட்டை காலையோட மிஞ்சிட்டு இருக்கேனா? நான் போட்டேனா? அண்ணே மைசூர் அண்ணே கோச்சுண்ணே. ஹல்லோ ஹல்லோ எனக்கு உனக்கு வண்டி மரம் சண்டை மரம். அப்ப உனக்கு வண்டி மரம் சண்டை மரம். கும்பராசு உனக்கு வாசல் இல்ல பேசும் மரம்.
கும்பராசு நீங்க இறந்ததொரு பாண்டி என்று அன்னைக்கு நீங்க செத்துட்ட செய்தி கேட்டும் உனக்கு பாடறிய முன்ன வச்சேன் உனக்கு வந்து சிறு முன்னால பெரிய முக தொட்டழுதாள் இன்னைக்கு பேசலையா பொந்தேரு உன் நடுமைய தொட்டழுதாள் உனக்கு இளம்பலையா பொந்தேரு தாளக்காரனுக்கு வாக்கி அரிசி கொண்டு உனக்கு வலது புறம் என்ன கொண்டு உனக்கு சீய காரப்பு கொண்டு உனக்கு சிங்கார மேல கொண்டு அங்க ஓங்கி கலந்திருந்தா